கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நான் முதல்ல கொடுத்த வீடியோவிலையும் அடுத்து கொடுத்த வீடியோவிலையுமே ஆவிகளை கட்டுறதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். இப்போவும் அதுக்கான ஒரு ஆதாரத்தை சேர்த்து தான் சொல்ல போகிறேன். இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் உள்ளே வரான்னா முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சது என்ன செய்வான்? அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் முதல்ல கட்டி போட்டுட்டு தானே அவன் திருட வந்த காரியத்தையே செய்வான். அது மாதிரி நாம் நம்மளோட ஜெபத்தை பண்ணுறதுக்கு முன்னால் ஜெபத்தை தடுக்கக்கூடிய பிசாசின் கூட்டங்கள் நம்மளை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவனை முதல்ல கட்டி ஜெபம் பண்ணிட்டு தான் நாம் ஜெபிக்கணுங்கிறது தான். அதுக்கு தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய கொள்ளையிட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் முதல்ல ஆவிகளை கட்டிட்டு அப்புறம் ஜெபிங்க. உங்களுக்கான உத்தரவு உங்களிடத்துக்கு